13வது அதிகாரம் 18வது வசனம். திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி ஆமென் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை உள்ளத்திலே போட்டார். அவர் விருத்தியை குறித்து ஏவும் பொழுது எந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் சபையில் என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எப்பவுமே நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இந்த கிறிஸ்துமஸ் சண்டையில அந்த வார்த்தை மறுபடியும் உறுதிப்பட்டது. ஆமென். நம்ம சபைக்கு உபாகமத்துல இருந்து தான் வந்த ஊழியக்காரர் முதல்ல ஒரு விஷயம் சொன்னார். ஆமென். உன்னை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல வேதம் சொல்லுகிறது, உனக்கு அவர் தயை செய்வார். அல்லேலூயா. உனக்கு அவர் இறங்கி வருவார். ஆமென். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை அவர் விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு விருத்தியை இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பார்க்க உதவி செய்வார். ஆமென். விசுவாசிங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தம் சாயலாக இந்த உலகத்தை உலகத்திலே மனிதனை கொண்டு வந்த ஆண்டவர் முதலாவது அவன் பெருக வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதனை கொண்டு வந்த தெய்வம் அவன் விருத்தி அடைய வேண்டும் என்று தான் விரும்பினார். அதனாலதான் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், வாசியுங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆமென் ஆமென். போதும், நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை கொண்டு வந்த நோக்கம் அவன் பலுகி பெருக வேண்டும். ஆமென். எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஒரு மனிதனை பெருகதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுமதித்தார். ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையை விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். உனக்கு அவர் தயை செய்வார். சொல்லுங்க, உனக்கு அவர் தயை செய்வார். உனக்கு அவர் மனமிறங்கி வருவார். உன் பிதாக்களுக்கு கொடுத்த ஆணையின்படியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். ஒரு மல்டிப்ளிகேஷன் நடக்கும் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. என்ன ஒரு மல்டிப்ளை இந்த வருஷத்துல கண்டிப்பா நடக்கும். ஆமென். பல அதிர்ச்சிகள் காத்திருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, வேதத்துல 5 அப்பத்தை 2 மீனை ஆண்டவர் 5000 பேருக்கு பெருக பண்ணார். ஆமென். ஒரே ஒரு குடம் எண்ணெய கர்த்தர் அந்த வருஷத்துல அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகிற வரையிலும் அந்த எண்ணெய் பெருக வந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விருத்தியை இந்த வருஷத்திலே கர்த்தர் கட்டளையிட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நமக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனம். இல்ல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10-11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல திரளாயிருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அல்லேலூயா நீங்கள் பெருகுவதற்காக கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு விருத்தி. எப்பா தம்பி, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பா. இந்த தொண்டையை இந்த வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிறேன். நியூ இயர் வரைக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் விருத்தி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நம்ம நிறைய விஷயத்துல விரும்புவோம், அப்படிதானே? நம்ம நிறைய குடும்பத்துல அநேக காலத்துல விருத்தி அடையணும் விரும்புறோம். இயேசுவும் அப்படிதான் விரும்பிதான் அந்த உலகத்துல நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ எப்படிப்பட்ட காரியத்துல ஒரு விருத்தியை தேவன் இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். முதலாவது, உன் குடும்பத்துல ஒரு விருத்தியை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒரு விருத்தியை உங்கள் குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஆரம்பிப்பார். ஆமென். குடும்பத்துக்குள்ள
எதுல நான் விருத்தி அடையணும்? ஆமென். உங்கள் குடும்ப வாழ்க்கையில எந்த காரியத்தில நீங்கள் முதலாவது விருத்தி அடைய வேண்டும் என்பதை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. முதலாவது உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஞானத்திலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஆமென். உங்கள் குடும்பம் தேவ ஞானத்தால் கட்டப்பட வேண்டும். குடும்பம் நடத்துவதற்கு ரொம்ப அத்தியாவசியமானது ஞானங்க. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் ஞானத்தினால் தான் உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஆமென். இயேசுவும் ஞானத்துல வளர்ச்சி அடைந்தார். அவர் கடவுளா இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் அவர் பிதாவின் ஞானத்தை சார்ந்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஞானம் இருந்ததுனாலதான் அவர் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நீங்கள் பெறுவதற்கு, விருத்தி அடைவதற்கு ஞானம் ரொம்ப அவசியம். ஆமென். ஞானம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை நம்மளால கட்ட முடியாது. ஆமென். பணத்தினாலோ பேரினாலோ புகழ்னாலோ குடும்பத்தை நம்மளால கட்டி எழுப்பிட முடியாது. தேவன் ஞானத்தினால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை நம்மளால கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா ஞானம் இருந்தா தான் சரியா திட்டமிட முடியும். எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஞானம் இருந்தா தான் சரியா யோசிக்க முடியும். ஞானம் இருந்தா தான் எதை எப்ப செய்யணும்னு தெரியும். ஞானம் இல்லைன்னா நம்மால நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. சரியான திட்டமிடல்களை நம்முடைய குடும்பத்திலே நாம் வைப்பதற்கு தேவ ஞானம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் நீதிமொழிகள் 9:9 வாசிங்க. ஞானத்திலும் அறிவிலும் விருத்தி வேணும். என்னங்க? உங்க ஞானத்துல நீங்கள் வளர்ந்தாதான் உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப இருக்கிற கடைசி காலம் ரொம்ப ஆபத்தானது. ஆமென். உங்க பணத்து மேல பிசாசுக்கு டார்கெட் இல்ல, உங்க குடும்பத்தின் மேலதான் பிசாசு டார்கெட். ஆமென். உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு தேவன் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஞானத்திலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே விருத்தி வர வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமா இருக்கிற பிதாவினிடத்திலே கேட்க கடவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ ஞானத்துல சரியா இருந்தா தான் குடும்பத்துல ஒவ்வொரு இடத்திலும் விருத்தியை உங்களால பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஆமென். அல்லேலூயா. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். யாரு? யாக்கோபு. ஆமென். எதனால விருத்தி அடைந்தா? தேவ கொடுத்த ஞானத்தினால அந்த தொழில்ல, அதாவது அவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஆடு மாடு மேய்ச்சான். அவன் மாமனார் ரொம்ப நாள் ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஆமென். அப்போ அவன் ஒரு சில ஞானமா செஞ்சான். ஆனா கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். அவன் வெட்டி போற இடத்துல அந்த அந்த மரங்களை இலைகளை சாப்பிட்ட குட்டி போட்ட ஆடெல்லாம் எப்படி பண்ணுச்சான்? அவன் ஏத்த மாதிரி குட்டி போட்டுச்சான். இது நம்ம நம்புற கதையா? இது ஆண்டவர் செஞ்சது. ஆமென். அப்ப ஞானமாய் அவன் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஞானமாய் நாம் குடும்பத்தை கட்டமைத்தாதான் உங்கள் தொழிலும் விருத்தி அடையும். ஆமென். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். உங்கள் தொழிலும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். அதுவும் ஞானமா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப அவன் ஞானத்தோடு தன் மந்தையை என்ன பண்ணா? பெருக செய்தான். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அவன் செய்ததை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் மந்தையை கர்த்தர் விருத்தி ஆக்கினான். உங்க குடும்பத்துல விருத்தி, உங்க தொழிலில, உங்களுடைய காரியங்களை விருத்தி அடையணும்னா நாம் எல்லாவற்றையும் மிகுந்த ஞானத்தோடு கவனத்தோடு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு 100 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி எடுக்கிறது கஷ்டம். ஆமென். நாங்க ஞானம் இல்லாம எத்தனை லட்சங்களை நான் வெறுமையாக்கி இருக்கிறேன். எனக்கு தெரியும். எத்தனை லட்சங்களை இழந்திருக்கிறேன்.
ஞானத்தை சரியா யூஸ் பண்ணாம. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராங்க. ஆனா இப்ப கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஒவ்வொன்றையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்ப உங்கள் ஞானத்தினாலே உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அவன் மந்தை பெறுவதற்கு காரணம் என்ன? 31 வாசிங்க. 31ஆம் அதிகாரத்துல 7 இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. என்னை வஞ்சித்து போதும். இவ்விதமாய் தகப்பன் ஆடுகளை பாருங்க, ஆண்டவர் அவனை விருத்தி அடை செய்வதற்கு அவன் தேவனை சார்ந்திருந்தான். இரண்டாவது தேவன் ஞானத்தை அவன் சார்ந்திருந்தான். ஆமென். அதனாலே ஆண்டவர் சொல்லுவதை அவன் செய்தான். அவன் மந்தையிலே ஆடுகள் பெருகினது. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் விருத்தி அடையணும்னா தேவன் ஞானத்தில் நீங்கள் முதலாவது வளர வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்பொழுதுதான் உங்க குடும்பம் விருத்தி ஆகும். ஆமென். எங்க எவ்வளவு வைத்திருந்தாலும் ஞானமா செலவு பண்ணலன்னா பெருமையா போயிடுங்க. இல்லதான்? அப்படித்தானே? ஏன்னா அதிகமான குடும்பத்திலே பெண்கள் தான் அதிகமா என்ன பண்றாங்க? வரவு செலவுல கையாளுறீங்க. ஆமென். ஒரு 2 குடும்பத்துல மாறி இருக்கலாம். ஆனா மேஜர் எல்லா குடும்பத்திலுமே வரவு செலவுகளை பெண்கள் தான் கையாளுறீங்க. அப்ப நீங்க ரொம்ப என்ன பண்ணணும்? ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் விருத்தியை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். ஆமென். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரெண்டு சாமுவேல் 5:10 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கணும். நீ விருத்தி அடையணும்னா, உன் வாழ்க்கை விருத்தி அடையணும்னா ஆண்டவர் கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய ஞானம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம ஞானம் இல்லாம செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஆண்டவர் யாரையும் வெறுமையாக்குகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், சரியான நேரங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், சரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார், சரியான நன்மைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பொழுது நீ ஞானமாய் அதை செய்ய வேண்டும். ஆமென். ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சான். என்ன வந்துச்சா? ஆமா, எல்லாம் ஆல்ரெடி ஒரு வெள்ளத்துல தாங்க இருக்கீங்க. இப்போ முடியல, அந்த அளவுக்கு உள்ள இருந்து இங்க இருக்குது, ஒன்னும் பண்ண முடியல. ஆனாலும் சரி, நீங்க அந்த வெள்ளத்திலிருந்து வெளியே வரணும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சான். அப்ப ஒருத்தன் கத்துறான, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர்? அப்ப வெள்ளத்துல இருந்து தப்பிக்க எவ்வளவு முயற்சி செஞ்சான். முதல்ல ஒரு போட்டு வந்துச்சு. எப்பா நீ வாப்பா, வெள்ளம் என்ன ஏறி தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது, நீ முழுகிடுவ. இல்ல நேசப்பா காப்பாத்துவார். ஆமென். வெள்ளம் லைட்டா ஏறிச்சு. பக்கத்துல இந்த மரத்து மேல ஏறிட்டான். மரத்து மேல ஏறினாங்க, ஹெலிகாப்டர் வருது. எப்பா வெள்ளம் சீக்கிரம் வரப்போகுது, வா வந்து ஹெலிகாப்டர்ல ஏறிக்கோ. இல்ல நேசு கிசு காப்பாத்துவார். ஏறி 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 மரமும் முழுகி போச்சு, ஆளை செத்து போயிட்டான். அவன் கேட்டான், ஆண்டவரே என்னைய கைவிட்டு? அட போடா முட்டாள, நான் உன்னை காப்பாத்ததான் போட்டு அனுப்புனேன், உன்னை காப்பாத்ததான் ஹெலிகாப்டர் அனுப்புனேன். ஆமென். இவ்வளவு ஞானம் இல்லாதவனா இருக்கிறியே. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல. வாய்ப்புகளை, வசதிகளை, நேரங்களை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். நீங்கள் அதை பிடித்து கொண்டு மேல வர வேண்டும். தாவீது வர வர விருத்தியடைந்த காரணம் அவன் ஆண்டவரை சார்ந்திருந்தான். உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை சார்ந்திருக்கணும். உங்கள் வாழ்க்கையில திருமண காரியத்துல விருத்தியை கர்த்தர் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில மலட்டுகளை கர்த்தர் மாற்றி ஒரு விருத்தியை இந்த வருஷத்துல கர்த்தர் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் வந்தா கூட ராகேலுக்கு என்ன இல்ல உள்ள. ஏன்னா பிள்ளை வந்ததுல எங்க தான் வந்தது? முதல்ல எங்க இருந்து வந்தது? மறுமனையாடி இருந்தா பிள்ளைங்க வந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்ல. ஆளு சொன்னா எல்லாம் மாத்தினார். ஆனா எப்போ அவனுக்கு யோசேப்பு வந்தானோ, எப்போ பென்யமீன் வந்தானோ, அப்பதான் அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல உன்னுடைய மலட்டு காரியங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா வேதம் சொல்றது இஸ்ரவேல்ல ஒரு மலடும் இல்லை.
ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை மலட்டுத்தன்மையா போகாது. ஆமென். இயேசுவை நம்புங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மையை, ஒரு விருத்தியை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஆமென். தேவன் ஒருவரும் கெட்டு போக சித்தமுள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை, தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் உண்டாக்கி தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்ததை ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார். ஆமென். விருத்தி அடைய செய்ய காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். இந்த வருஷம் இப்ப இயேசுவும் கூட இருக்கிறார். நீ வாழ போற வாழ்க்கையில இயேசுவும் கூட இருக்கிறாரன் அப்பப்ப பாத்துக்கணும். ஆமென். இன்னைக்கு நம்ம இப்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஏன் தெரியுமா? புது வருஷத்துல வந்துட்டு ஆண்டவரே நான் மாறிடுவேன், ஆண்டவரே நான் தப்பிச்சிருவேன், ஆண்டவரே நான் இப்ப இங்க எல்லாம் வாக்குத்தத்தம் சரியா இருக்குது, இங்க எல்லாம் இப்ப உறுதி சரியா இருக்குது. இங்க இருந்து என் ஆத்துமாவே கர்த்தரின் சோத்திரம் போல தள்ளு தப்பா தப்பா. பண்ணி முன்னாடி போங்க சார், நான் பின்னாடியே வரேன். ஆமென். இடிச்சு தள்ளிக்கின்னு போய் போன வருஷம் சம்பவம் நடந்துச்சு. அதுக்குன்னே ஒரு தனியா ஒரு போக்கஸை வெளியே அடிச்சு வச்சுக்கிறேன். பொறுமையா போங்க. வயசானவங்க எல்லாம் போறாங்க. ஆமென். ஒன்னும் அவசரம் இல்ல. வீட்டுல போய் கண்டிப்பா 4 மணிக்குள்ள என்ன தூங்க மாட்டீங்க தெரியும். போனவனே எல்லா ஸ்டேட்டஸ்க்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அவன் தூங்கி 2 மணி நேரம் ஆயிருக்கும். நீ இப்பதான் வீட்டுக்கு போயிருப்ப 4 மணிக்கு. அவன் காலையில 8 மணிக்கு வந்து பார்ப்பான். ஒன்னே அவசரம் இல்ல. பொறுமையா, ஆத்திர அவசரம் இல்லாம அவங்க செருப்பு போட்டு அவங்க பத்திரமா போங்க பொறுமையா. ஏன்னா பாவம் பிள்ளைங்க புது செருப்பு எல்லாம் போட்டு வந்திருக்கோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இப்ப நம்முடைய ஜீவியம் புதுசா இருக்குது. இதோடு கூட ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஆமென். என்னமா இருதயத்துக்கு யாரு? அது சொல்லிடுங்க முக்கியமா. யாருப்பா? ஆமா, இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தான். நீங்கள் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிடுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையில விருத்தியை உண்டாக்குவார். ஆமென். எனக்கு அவங்கள பிடிக்கும், இவங்க எனக்கு விருப்பமா இருப்பாங்க, இவங்க இருதயத்துக்கு எனக்கு அப்படியே இருதயத்தை கழட்டி கொடுத்துடலாம். குத்து பாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. பாருங்க, ஆண்டவனுக்கு ஏற்றவளா என்ன பண்ணுங்க? பாடுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதுமே தாவீது தனக்கு முன்பா வைத்திருந்தான். என்னங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு முன்பதான் யாரை வைங்க? கர்த்தரை வைங்க. ஆமென். கர்த்தரை வச்சாதான் நன்மை நடக்கும். அல்லேலூயா. மனுஷனை வைத்தா, பொருளை வைத்தா, படத்தை வைத்தா, சொரூபத்தை வைத்தா, ஆமென். இயேசு கிறிஸ்து எங்கனா படமா வீட்டுல தொங்குறாரா? இயேசு மூஞ்சி யாருன்னா பாத்துக்கிறீங்களா? ஆமென். உங்க மூஞ்சி போய் கண்ணல்ல பாருங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க. உன் மூஞ்சி வர்றன்னு இருந்தா இயேசு வர்றன்னு இருப்பாரு. நீ அழகா சிரிச்சிருந்தா இயேசு சிரிச்சுன்னு இருப்பாரு. பின்னாடி யார் பெத்த புள்ளைய தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி பானுங்கிறீங்க. இயேசு கொஞ்சம் ஆஃப் பண்ணா உசு உசுன்னு எல்லாம் சரியாயிடும். இப்பயே அப்படிதான் இருக்குது. ஆமென். என்ன சொல்றீங்க? அப்படிதானயா? நம்ம எப்படியோ இயேசு அப்படியே. ஆமென். அல்லேலூயா. இயேசு எப்படின்னு பார்க்கணுமா? போய் கண்ணன் முன்னாடி நில்லு. ஆமென். நீ எப்படி வெளிப்படுற இயேசு அப்படி வெளிப்படுவார். ஆமென். நீ நல்லவரா வெளிப்பட்டா இயேசு நல்லவரா வெளிப்படுவார். ஆமென். நீ நன்மை செய்யற வெளிப்பட்டா இயேசு நன்மை செய்யற வெளிப்படுவார். ஆமென். அப்ப இயேசு தன் சாயலாய் உங்களை என்ன படைச்சிருக்கிறார்? அது கருப்போ சிகப்போ நெட்டையோ குட்டையோ. ஆமென். இயேசு அவர் சாயலை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில தான் இயேசு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ வர தாவீது என்ன பண்ணான்? விருத்தி அடைந்துகிட்டே இருந்தான். ஈசாக்கும் வர என்ன பண்ணான்? விருத்தி அடைந்துகிட்டே இருந்தான். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, அவர் ராஜ்யம் எவ்வளவு பலப்பட்டதோ அவ்வளவும் தன்னை தாழ்த்தினான். ஆமென். விருத்தி அடைய 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 உங்கள் வாழ்க்கையில ஒரு தாழ்மை உள்ள வேணும். இந்த வருஷத்துல உன் வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கொடுப்பார், விருத்தியை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். ஆனா தாழ்ந்து போக கத்துக்கணும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்ப ஈசாக்கு வர என்ன பண்ணானா? விருத்தி அடைந்துகிட்டே இருந்தான். ஏசேக்கு போச்சு, சித்தனா போச்சு. ஆனா என்ன வந்துச்சு? ரகபோத்த ஆண்டவர் கொடுத்தார்.
ஒரு நேரத்துல ஏசுக்கு போகும்போது கவலையா இருக்கும். ஐயோ போதே, சித்தனா போகும்போது வேதனையா இருக்கும். எல்லாம் அப்படிதான் உட்காந்துக்குது. ஐயோ எப்ப எப்ப முடிப்பாரு ஒரு டைம் முடிஞ்சிச்சு, நான் முடிச்சது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பார். இந்த வருஷம் சீக்கிரம் முடிக்கிற, சந்தோஷப்படுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. கர்த்தர் நல்லவர். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குதம்மா, முக்கியமான சொல்லி முடிச்சுனல்ல. ஆமென். கர்த்தர், சரி நான் சிம்பிளா முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்போ ஏசேக்கு போறத பத்தி கவலைப்படாதீங்க. ஆமென். ஏசேக்கு போகும், சித்தனா போகும், ஆனா ரெகபோத் தேடி வரும். ஆமென். விருத்தி அடைவதற்காகவே கர்த்தர் ரெகபோத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ குடும்ப வாழ்க்கை, உன் சூழ்நிலை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், வேதனை, கண்ணீர், நெருக்கத்தெல்லாம் மாற்றி கர்த்தர் இந்த வருஷத்துல விருத்தியை உண்டாக்கி தருவார். நீ கர்த்தரை உனக்கு முன்பாகவே, ஆமென், இயேசுவை முன்னாடி வச்சு ஓடு, உன் வாழ்க்கையில கர்த்தர் விருத்தியை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 2வது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதல்ல உன் குடும்பத்துல ஒரு விருத்தி. 2வது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு விருத்தியை கர்த்தர் உண்டாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க குடும்பத்துல எவ்வளவு விருத்தி அடைய விரும்புறீங்களோ, நீங்க கவனத்தை எங்க திருப்பணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கவனத்தை திருப்பணும். அல்லேலூயா. வேதம் சொல்றது வசனம் விருத்தி அடையணும். ஆமென். வசனம் சங்கீதம் 153 2 வாசிங்க பாப்போம். ஐயோ ஆண்டவரே சோத்திரம். எங்க எல்லாம் பைபிள்ல தேடுது. எடுத்துட்டீங்களா? இன்னுமா? சரி, கர்த்தர் நல்லவர். வேத வசனம் உன் வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும். ஏன்னா அது உன் பாதைக்கு தீபம், உன் கால்களுக்கு வெளிச்சம். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு 2 கண்ணு, நமக்கு 2 கண்ணு தான். ஆமென். எத்தனை பேர் 2 கண்ணு இருக்குது? சரி, ஓகே, நல்லவரா இருப்பாரா. அதுல ஒரு கண்ணுல வசனம் இருக்கணும். ஆமென். ஒரு கண்ணுல ஜெபம் இருக்கணும். ஆமென். 2 கண்ணா இருந்தா கர்த்தர் உன்னை கண்ணுன்னு சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. இப்ப பாருங்க, வேத வசனம் உன் வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும். வேத வசனத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள கீழ்ப்படிதான் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு அழகா சொல்லி இருக்குன்னா 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதை வாசிங்கல. எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:19. ஒரு நிமிஷம். ரெண்டு பேதுரு 1:19. நல்ல கவனிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நல்லா கவனிங்க. 2025 முந்து 2026 பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்திருப்பது. வேத வசனத்தை நீங்கள் கவனித்திருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். உன் இருளை வெளிச்சமாய் மாற்றுவது வசனம் தான். ஆமென். இந்த பொழுது உனக்கு இங்க விடிஞ்சிருக்கல, இந்த பொழுத வேத வசனத்தோடு கூட ஸ்டார்ட் பண்ணு. உன் வாழ்க்கையில இருள் வெளிச்சமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்ட நற்செய்தி. இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணார்? பிறந்தார். ஆமென். இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். இந்த இருளுள்ள வாழ்க்கை உன் வாழ்க்கையில வெளிச்சமா மாறணும்னா எல்லா வசனம் பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. என்ன உண்டு? சொல்லுங்க. தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஆமென். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென்.
we must pay attention for God's word. ஆமென். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை சரியாய் திருப்புவே. ஆமென். ஏன்னா அவர் எப்ப வேணா பேசுவார். ஆமென். சோர்ந்து போய் இருந்துடாதீங்க இப்ப. ஆமென். அல்லேலூயா. விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா இன்னைக்கு நம்ம சபை விசுவாச ஆட்கள் கொஞ்சம் கம்மி. அதுல கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்துக்கிறீங்க. எல்லாம் தூங்கி போத்தின் பத்துட்டாங்க போல இருக்குது. 12 மணிக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, ஓசியால ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன். என்னத்தை எழுதி கொடுத்தேன்? ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? வாசிங்க, ஓசியா 8:12 வாசிங்க பாப்போம். உன் கையில பைபிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்ன வேண்டாங்களா? என்னங்க ஏதோ சொல்றாங்க, கேட்டு நாம பாட்டு போவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க விசுவாச பிள்ளைகள், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த சபையில ஆண்கள் ஐக்கியத்துல இருந்து வசனங்களை கொடுக்குறாங்க, பெண்கள் ஐக்கியத்துல கொடுக்குறாங்க, வாலிபர் ஐக்கியத்துல கொடுக்குறாங்க. வசனத்தை வாசிக்கிறீங்க, கிஃப்ட் வாங்குறீங்க, ரைட்டு. ஆமென். ஆனா கிஃப்ட் வாங்குறது இல்ல பொருள். ஆமென். நாங்க கிஃப்ட் பண்றோம்னா உங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ண. ஆனா அந்த வசனம் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குதா? அததான் நீங்க பார்க்கணும். கிஃப்ட் வாங்குறதுக்கு வசனத்தை படிக்காதீங்க. ஆமென். கிஃப்ட் வாங்குறதுக்கு படிக்காதீங்க. அது ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ, கிஃப்ட் வாங்குறதுக்கு வசனத்தை படிக்காதீங்க. நான் இதுல என் வாழ்க்கையை என்ன மாத்தணும்? ஆமென். என் வாழ்க்கைய நான் என்ன மாத்தணும்? என் வாழ்க்கையில என்ன இந்த வசனம் கொடுக்கும்? ஆமென். இந்த வசனம் பேதையை ஞானியாய் மாற்றும். அல்லேலூயா. வேதம் சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நீங்கள் விடுதலையாக விரும்புறீர்கள், விருத்தியடைய விரும்புறீங்கன்னா இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க? எடுத்து வாசிங்க. ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. எவ்வளவு டைம் செலவு பண்றாங்க உலகத்தோட கூட. ஒரு நாள்ல ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து, ஆண்டவர் என் கூட பேசுங்க, ஜெபம் பண்ணிட்டு வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பேசுவார். ஆமென். உன் வாழ்க்கையில விருத்தியை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் இந்த வசனம் தான் உங்களை என்ன பண்ணும்? விருத்தியாக்கும். வசனத்துல விரித்த 2வது கண்ணு என்ன கண்ணு? பரவாயில்ல, நல்ல கண்ணு இல்லாம போனீங்களே. ஜெபம். ஆமென். ஒரு கண்ணுல வேத வசனத்தை வைக்கணும், இன்னொரு கண்ணுல ஜெபத்தை வைக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? இங்க இன்னும் 1/2 hour தான் இருக்க போது, விழித்திருந்து நீங்க எங்களை பார்க்க கூடாதா? அல்லேலூயா. இங்க நின்னா தெரியும் அந்த வேதனை என்னன்னு. ஆமென். நல்லவரா இருப்பாராக. ஆண்டவர் எப்ப சொன்னார் தெரியுமா? அவங்களை ஜெபம் பண்ண சொன்னா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு வந்து தட்டி ஏபியப்பா, ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதா? பாஸ்டர் 2 மணிக்கெல்லாம் முடிச்சிருவார்ல, கொஞ்ச நேரம் விழித்திருந்து கேட்க கூடாதா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப இயேசு தன்னுடைய வியாகுலத்தை பிதாவிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, எப்பா 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. ஆமென். ஜெபிக்காதவன் ஜெயம் எடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில விருத்தி அடையணும்னு கர்த்தர் இந்த வருஷத்துல விரும்புறார். நீ ஜெபிக்க ஆயத்தப்படு. ஆமென். ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணலையா? ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணு. ஆரம்பத்துல 1 மணி நேரம் முடியாது, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம். அது நான் சொல்றது ஆரம்ப விசுவாசிக்கு. 5 வருஷமா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்ன்ட்டு அப்படின்ட்டு போயிடாத. இப்பெல்லாம் இயேசுக்கு பெயின் கிஸ் கொடுக்குறாங்க எல்லாம். பாவம், அவர் என்ன பண்ணுவார் தெரியல. ஆமென். அவருக்கு பெயின் கிஸ் நீ கொடுக்காத, நீ ஜெபம் பண்ணு போதும். ஆமென். இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆத்திர அவசரம், இயேசுவே என்ன மன்னிச்சிருங்க, டைம் ஆயிடுச்சு, சோதா நீ இப்படி பண்ணிட்டு போயிட. கடைசியா பிசாசு அங்க நிப்பான், அவன் எதெல்லாம் பண்ணுவான். நீ சொல்லு, ஆண்டவரே ஜெபிச்சுட்டு தானே போனேன், மூஞ்சி மகரைய பார்த்து இருந்தாலும் ஆச்சே நானு. ஆமென். ஏசு அப்படிதான் சொல்லு, எப்ப மூஞ்சி மகரைய பார்த்து நாளாச்சே என்னமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆண்டவர் சொன்னா, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. ஒருவேளை கடந்த வருஷங்களில் நீ அநேக சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாத, கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார்.
ஆமென். உன் வாழ்க்கையில விருத்தியை கர்த்தர் உண்டாக்கி தருவார். தேவ கரம் வாழ்க்கையில இறங்கி வரும். இந்த வருஷத்துல வேத வசனத்துக்கு என்ன பண்ணு, இடம் கொடு. வாழ்க்கையில ஜபத்துக்கு இடம் கொடு. கர்த்தர் என்ன பண்ணுவா, விருத்தியை உண்டாக்கி தருவார். ஆமென். உன் விசுவாசம் என்ன பண்ணிட்ட, விருத்தி அடையட்டும். ஆமென். ஸ்டார்ட்டா முடிச்சிட்டு போறேன். விசுவாசம் விருத்தி அடையட்டும். சந்தேகப்படாத. ஆண்டவருக்கு பிடிக்காத சந்தேகப்படாத. ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. சுடுமா, சுடாதா? வெந்துச்சா, வேகலையா? ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வருது? உனக்கே சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சா? நம்ம ஆளுங்க பாவம் எல்லாம் பெருசா ஒண்ணு ஞாபகம் வரல. சுட்டுச்சா? ஒன்னும் தெரியாத மாதிரி ஆளை கொண்டது சைடு ஃபுல்லா. ரொம்ப பாக்கியவா நீங்கெல்லாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க, கையை தூக்கி. ஆமா, பாதியால் பின்னாடி. நம்ம ஆளுங்களை எங்கேயா காணோம்? வீட்டுக்கிட்டு போயிட்டாங்களா? பந்தி கொடுக்கலப்பா, சோத்திரம். நல்லவரா இருப்பாராங்க. உங்க விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, விருத்தி அடையுங்க. இயேசுவை விசுவாசிங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார் என்பது விசுவாசி. ஆமென். இயேசுவை அறிகிற அறிவிலே விருத்தி அடை. ஆமென். இயேசுவை இந்த வருஷத்துல அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பு. சபையை தேடி வா. ஆமென். என்ன பண்ணாத, ஆடி கொடுத்த விட. ஆமா, கிறிஸ்துமஸ் விட்டா நியூ இயர் விட்டா ஈஸ்டர். ஆமென். ஐயோ அவர் செத்துட்டாரு, ஐயோ அவர் பிறந்துட்டாரு. ஆமென். 52 வாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உன் கைய கால ஆட்ட முடியாத நேரம் இருக்கும் பார், அப்ப வராத. கொஞ்ச நேரத்துல சர்ச்சுக்கு வந்துரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. பாருங்க, ஆவிக்குரிய காரியத்துல வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 42ல, அப்போஸ்தலரோட உபதேசத்துல நீ வளரணும். ஆமென். எந்த உபதேசத்துல? எல்லாம் சொல்லுங்க, எந்த உபதேசத்துல? எப்ப எந்த உபதேசம்? தம்பி இங்க பாருப்பா, எந்த உபதேசம்? ஒரு பெரிய உபதேசமா ஓடுவது உபதேசம். இங்க எந்த உபதேசம்? அப்போஸ்தலரோட உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. ஆவிக்குரிய காரியத்துல, விசுவாசத்துல, பக்தி விருத்தில, சபை கூடுதல்ல, பரிசுத்த பந்தியில, நன்மை பெறுவதில தேவனோடு கூட என்ன பண்ணுங்க, அதிகமா உங்கள் வாழ்க்கையில விருத்தி அடைவதை ஆடுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. எல்லாவற்றிலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில விருத்தியை உண்டாக்கி தருவார். இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய சபையிலும் ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் உண்டாக்குறது ஆயுதமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். சுருக்கமா முடிச்சிரு. அப்போஸ்தலர் 19:20. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து அப்போஸ்தலர் பவுலின் கைகளினாலே அநேக அற்புதம் நடந்தது, அநேக அதிசயம் நடந்தது. ஆமென். இந்த வருஷத்துல இந்த சபையில கர்த்தர் அநேக அற்புதத்தை செய்ய போகிறார், அநேக அடையாளங்களை செய்ய போகிறார். நீயே ஒரு அற்புதமா மாறுவ, நீயே ஒரு அடையாளமா மாறுவ. நீ கையை வைக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ அற்புதத்தை தேடி வந்த நாள் போகுது, நீ அற்புதமா வாழ போற நாள் வரப்போகுது. ஆமென். நீ இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ள பயபக்தியா வாழ்ந்து கையை வச்ச அப்படின்னா அங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துல பெரிய அறுவடைக்கு நிலை கர்த்தர் கொண்டு போறார். ஆமென். நன்மை நடக்கும், கிருபை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் தன் ஊழியத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த ஊழியத்திலே கொண்டு வர போற விருத்தி அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கும், அநேகருக்கு ஆபத்தாவும் இருக்கும். ஆமென். அநேகருக்கு ஆச்சரியமாவும் இருக்கும், அநேகருக்கு ஆபத்தாவும் இருக்கும். இங்க பவுல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவன் வைராக்கியமா இருந்து வசனத்தை சொன்ன உடனே எல்லாம் மந்திர தந்திர செய்யறவன் எல்லாம் இயேசு நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் நிர்வாணமா எழுந்து ஓடினான். இயேசுவின் நாமத்தை இயேசுவின் பிள்ளைங்க தான் வைராக்கியமா சொல்ல முடியும். ஆமென். இவன் சொல்றான், அவன் சொல்லல. நீ விசுவாசி இயேசுவின் நாமத்தை சொல்லனா அங்க அற்புதம் நடக்கும். பல 1000 புஸ்தகங்களை கொண்டு வந்து எரிச்சான். இதுல விடுதலை இல்லங்க, மந்திர தந்திர செய்வினை சூனியத்துல விடுதலை இல்ல, இயேசுவின் நாமத்துல தான் விடுதலைன்னு சொல்லி அங்க வசன விருத்தி அடைந்தது. ஆமென். மந்திரத்தை பார்த்து பயப்படாத, தந்திரத்தை பார்த்து பயப்படாத. முட்டை கட்டை வச்சு 2 முட்டை எக்ஸ்ட்ரா கேளு, லெமனை வச்சா 4 லெமன்ல எக்ஸ்ட்ரா கேளு. வர போறது வெயில் காலம், ஜூஸ் கீஸ் போட்டு குடிக்கலாம். ரைட், ஆம்லெட்டுக்கு வெங்காயம் கூட சேர்த்து கட்ட ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். ஆமென். பயப்படாத. அல்லேலூயா. பயப்படாத. ஜாம் பண்ணி தூக்கி போடு. நான் சொல்லு துண்டு கண்டு போறேன், நான் செய்வேன், நீ செய்யாத. அழகா எடுத்து இயேசுவின் நாமத்துல போன் தூக்கி போட அந்த பக்கம். ஆமென். எதை கண்டும் பயப்படாத. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு உண்டான மந்திரம் இல்லை, யாக்கோபுகிறத குறி சொல்லுதல் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நன்மையால் இடை கட்டுகிற தெய்வம். அல்லேலூயா. தேவன் விருத்தியை உண்டாக்க விரும்புகிறார்.
ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.